சொல்ற மாதிரி பருவம் அடைந்த மங்கைக்கு தாலி, பலம் நிறைந்த மரத்திற்கு வேலி. இந்த ஒரு பெண்மணியாகப்பட்டவர் இருந்தால் அவளை கீழே மேல பார்க்கணும் மனுஷனா பிறந்தார். ஓ எப்படி கீழே மேலமா நல்லா பாக்குறாங்க சார். கீழே மேல எதை பார்க்கணும் தெரியுமா? காலில் மிஞ்சம் இருக்குதா, அல்ல வந்து போத காலு மெட்டி அது இருக்கா, மேல எதை பார்க்கணும்? தாலி இருக்கா, அதை பார்க்கணும் பெண்களுக்கு. அந்த தாலி இருந்தால் கற்பாடு உள்ள பொன்மலைங்க. வேலி போட்டால் குரங்கு நுழையாது, ஒரு திருடன் போய் அந்த பக்கம் நுழைய மாட்டான். அதுக்குதான் பருவம் அடைந்த மங்கைக்கு தாலியும் பலம் நிறைந்த மரத்திற்கு வேலியும். அதனால அப்படி இருந்தாலும் இப்போ நான் அதாவது பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளும் பருவமடைந்த மங்கை அரண்மனை இருக்கின்றார்கள். நான் போய் யாராவது பெண்ணை கேட்ட, யாராவது கட்டிக்கோங்க மகளை, ஏதாவது 3 பேர் வயதுக்கு வந்து பிள்ளைகள் வீட்டுல இருக்கிறாங்க கட்டிக்கோ நான் சொல்லி தெரியுமா? உலகத்தில் என்ன சொல்லுவாங்க? ஓ பாரு பிள்ளை பெற்றுட்டானா காரிதான் மூய்வாங்க இல்லையா? என்னடா இந்த பிள்ளைங்க என்ன தவறு செய்ததோ தெரியல, யாராவது கட்டிக்கோங்க ஜாஸ்தியா போடுறேன் ஆனா அப்படின்னு சொன்னா எவ்வளவுதான் பணக்காரனா இருந்தாலும் என்ன இகழ்ச்சியான பேருக்கு நான் ஆளாகி விடுவேன். என்ன பேசுறேன் இவளுக்கு என்ன டீ மேல பிள்ளைங்க மேல ஏண்டி ஒரே ரவை ஏதாவது உனக்கு இதான்ற பெரிய உனக்கு ரவையை தானே அந்த பிள்ளைங்க மேல உப்மாவு கிளாரி வச்சுக்கிற சாமி ரவை எல்லாம் போட்டு உங்களுக்கு தான் சாமி தொண்டை வரணும் போயிருங்க டீ போட்டு எங்க வீட்டுக்கார பிள்ளைங்க மேல பாசங்க தானே ரவை போட்டு உப்மா கிட்டிக்கிறான். ரவக்குதான் நீங்கள மோனக்காரனுக்கு போய் தின்னுட்டோம். அவனுக்கு பழி சோறு போட்டு சாமி தின்னுட்டான். நல்ல பொண்ணு உழைக்கணும், இரவெல்லாம் உழைக்கணும், அப்புறம் நிம்மதியா இருந்தா நாமளும் நிம்மதி. ஒட்டிக்காரன் மத்தாளுக்காரன் மோனக்காரன் நிம்மதியா இருக்கணும். தங்க மாட்ட ஆளு ஆனா சிவலிங்க மேல சத்தியம் பண்ணிக்கிறாரு. என்ன ஊரு? சிவேஜயம் பூஜெட்டிப்பட்டியை சேர்ந்த இன்னும் ஆசிரியர் ஆண்டி ஆசிரியர் அவர்கள் பாடசாலையிலே சென்று பாடசாலையிலே சென்று வரக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் சீரின் சிறப்பாக பாடங்கள் ஓதி பெருமையாக வைக்கக்கூடியவர் இன்னும் ஆசிரியர் ஆண்டி அப்பா அவர்கள். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். தாய் தந்தையை மீறினால் 3வது தெய்வம் யார் தெரியுதா? அந்த குருவாகப்பட்டவர் தான். 4வது தான் சாமி. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். பத்தியா அவரிடத்தில் இந்த பாடங்கள் எல்லாம் நம்ம படித்தால்தான் இந்த மாதிரி கல்விகள் எல்லாம் நமக்கு ஒட்டி வரும். அதை போல பெருமையாக நாடக சபையிலே நம்ம பேரும் புகழை சொல்ல வேண்டும், நம்மளுக்கு பெருமையாகப்படுத்த ஆலயம் முன்பாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி அருமையும் பெருமையும் தெரிந்த அண்ணா அவர்கள் இன்னும் பாடசாலையில பல மாணவர்களுக்கு எல்லாம் சில புத்திமதிகளை சொல்லி பாடங்கள் ஓதி பெருமையாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டி ஆசிரியர் அப்பா அவர்கள். ஆண்டி ஆசிரியர் அப்பா அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறது. அவசிய கூட தெய்வம் ஆகிய மந்தார குந்தி மருமகள் பாஞ்சாலி அம்மன். அந்த பாஞ்சாலி அம்மன் மீது கொடுக்க பாஞ்சாலி அம்மன் அப்பா அவர்கள் ஆசிரியருடைய அரண்மனையிலே சென்று அவர் கூட்டம் குலையாமல் கொண்ட பூ வாடாமல் எந்த முகம் சென்றாலும் தங்க முகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். அவரால் குருபடி காஞ்சனமாகப்பட்டது நம்ம நாடக சபாவுக்காக. கண்டி
அவசியம். அதே சமயத்தில் அன்பும் பண்பும் பாசத்துக்கும் மிகுந்த அன்னாராக வாய்த்த கோரப்பட்டியை சேர்ந்த ஏஎம் பார்த்திபன் அன்னார் அவர்கள் யார் மீது தெரியுமா? எல்லாம் வல்ல இறைவன் அரிக்கும் அரணுக்கும் பிறந்த ஐயன் ஐயப்பன் சாமியான ஐயப்ப கடவுள் மீது ஒரு காஞ்சனம் கொடுத்து அருகாஞ்சனம் மலை போல் வளர்ந்து அவருடைய குடும்பத்திற்கு கூட்டம் குலையாமல் கொண்டப்பூ வாடாமல் என்றும் கோடி அச்சாயமாக தீர்காயிலோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஐயப்பனை பிரார்த்திக்கிறோம். அவரால் அளிக்கப்பட்ட வாடாமலர் புஷ்பம் நாடகமேடைக்கு முருகேசன் அவர்கள் தில்லிலே விஜயன், சொல்லில் அணிச்சந்திரன், தானத்தில் கர்ணன், முருகேசன் அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார். அதே அவர் இஷ்டகுல தெய்வம் ஆகிய ஆறுபடை வீடிக்கொண்டு ஆறுமுக கடவுள் என்று சொல்லக்கூடிய அதே முருகேசபுரம் என்பதை கொடுக்க முருகேச சாமி வந்து முருகனுக்கு எந்த ஒரு குறைவராமல் ரசிக்க அவரால் குளிக்காத்து நமக்காக அப்படி இருந்தாலும் நக்கலும் போறது புரியும் இல்லையா? அது 100 ரூபாய் வாங்கினா வாத்திக்கலாம். ஒரு மணி நேரம் நேத்து பத்தா கொடுத்தா நேத்து வந்து இல்லையா? 10 ரூபாய்க்கெல்லாம் அதெல்லாம் சொல்லி நிற்க கூடாது. ஒரு மணி நேரம் மாத்தலாம் வேணும்னா. அப்படியா இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் பருவமனித மங்கையாக இருக்கிறார்கள். நம்ம எங்க போய் சேர்த்தாலும் பார்க்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க? பெண்ணை கேட்க வரவில்லையே, யாராவது வந்தால் கொடுப்பேன் என்று சொன்னா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பேசுவாங்க. இதுக்கு என்னடி பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? சுவாமி இத்தனை நாள் யாருமே இல்லையே, யாருமே வரல. யாருமே மாப்பிள்ளை வந்திருந்தால் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து கண்குளிர மாலை கழுத்துடன் நம்ம பார்த்தால் மகிழ்ச்சி அடைந்த நாட்டிலே பெருமையாக இருந்திருக்கலாம். அதற்காக யாருமே மாப்பிள்ளை வரல. சுவாமி நாம போய் கேட்டு திரும்பினா அந்த பிள்ளைங்க என்ன தவறு செஞ்சோ பெத்தவங்க இந்த மாதிரி கேட்டு திரும்புறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்காக என்ன பண்ணலாம்? சாமி உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவுக்குதான் இல்லையா சாமி? சின்ன வயசுல இருந்து என் தம்பி யார் தெரியுமா இருக்கிறது? நம்ம பிள்ளைக்குனே பேர் வச்சு யாரு இருக்கிறாங்க? என் தம்பி எப்படியாப்பட்டவன் தெரியுமா? கொண்டலா முறியாளோ கூறுகட்ட மனுஷன் கொஞ்ச நேரம் அறுவுக்குதான் அடிச்சு போடுவேன். கொட்டுவாயா கட்டுவாயா கேட்டு போடுவோம். கேட்க சாமி ஆமல்ல கொஞ்ச நேரம் அறுவுக்குதான். சின்ன வயசுல இருந்து உன்னை அடிக்கிறது எவ்வளவு நேரம்னு பாக்குறேன். நாய் கூட அடிச்சிடுறம்ப கையாங்கையான்னு கட்டிதான் ஓடுது. அது பாவம். அடிச்சு அடிச்சே 10 பைசா கறிலாம் அடிக்கிறது அடிச்சிருவீங்க. சாப்பாடு போட சொல்லு. அப்படி சாமி கொண்டலாபுரி ஆட்சியே என்னுடைய தம்பியான சால்வ மச்சான். உங்க மச்சான் என் தம்பி கூட பிறந்த பிறப்பு என் அழகு தம்பி. அப்ப விட்டு பெருமை ரொம்ப பீத்தி கூடாது. எந்த அப்படி கல்யாணம் கூட ஜக்குமுக்கு ஆன சேன பரிவாரத்தோட என் தம்பி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். சின்ன வயசுல இருந்து எங்க பிள்ளைங்க பிறந்துச்சோ இல்லையோ அதுங்களுக்கு பேண்டு மோண்டு சூத்து கழிவு வயசுக்கு வந்த அத்தனை சீர்வரிசம் பண்ணி என் தம்பி சால்வமானம் பிரம்மதத்தங்க என்ன உங்களுக்கு இவ்வளவு பெருமையா பேசுறியே? மொரமாப்பிள்ளையா தொடர்த்து மாப்பிள்ளையா இதை உனக்கு அதனால இவ்வளவுதான் நீ பீத்திருக்க இல்லையா? அதாவது 3 பிள்ளைகள் அக்கா பெற்ற செல்வங்கள். அதாவது 3 பிள்ளைகளும் அதாவது பருவமனித மங்கையாக இருக்கிறார்களே. நம்ம போய் ஒரு நாள் பெண் கேட்கலாம். ஏதாவது ஒரு பெண்ணை நம்ம திருமணம் செய்து கொண்டு வரலாம் என்று உங்க தம்பி கிரிஞ்சேரி சூழ்ச்சி வரணும். சாமி என்னைக்கு மாமா ஓம்னு சொல்லுமா அன்னைக்கு வரலான்னு சாமி. ஆமா மாமன் எப்ப அப்பதான் வருவாங்க சாமி. அது வரைக்கும் அங்கே வந்துருவான். மாமா ஓடு ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே சீர் வச்சு அப்படியே ஜக்குமுக்கு 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 அலிக்கார ஊர்ல தட்டு வயசு எடுக்கிறதுக்கு இல்ல அந்த பலிகடிக்கு முன்னால போய் எங்கிட்டு அந்த பரிதேசியமாக சாமி. அப்படி என் தம்பி சீர்வரிசோட ஆன சேனியோட பட்டு பட்டு பொடியோட அப்படியே நெகனட்டோட பொண்ணு கேட்க வரா சாமி. அங்க சொல்லிட்டா சரி. இப்போ அதுக்குள்ள நம்ம பாப்பாங்க நம்ம பாக்கணும். ஆமா சாமி. பாப்பாங்களா என்னத்துக்கு? பிள்ளைகள் எப்படி இருக்குது அடக்கம் ஒடுக்கன்றது நமக்கு தெரியும் இல்லையா? அந்த அடக்கம் ஒடுக்கத்தை பாக்குறவங்க நினைக்கணும். இந்த பிள்ளைங்க எப்படி இருக்குது, எவ்வளவு மாலை கொண்டு, அதாவது மலர்கள் பறிப்ப பிள்ளைகளா இல்ல மாலை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளா, மனிதனை மதிக்காத பிள்ளைகளா அப்ப என்பது மாநிலத்தில் உள்ளவர்கள் தெரியும் இல்லையா? அதுக்காக மந்திரி பிரதானிகளை விட்டு அதாவது மந்திரி பிரதானிகளை விட்டு அந்த பிள்ளைகளை அழைத்து நம்ம இங்க விட்டு அந்த பிள்ளைங்க நம்ம கேட்கணும் இல்லையா? எப்படி என் தம்பி கல்யாணம் பண்ணிக்கமா சொல்லி போடுவோம் சாமி.
நான் என்ன அப்படியே புள்ள வளர்த்து வச்சிருக்கோம். 3 பிள்ளைங்க அப்படியே தங்கமாட்டம் பவுனாட்டம் வளர்த்து வச்சிருக்கோம். நான் எங்க பேர சொல்றேன் அங்க பேழுவாங்க, சூத்துக்கால கூட வந்துருவாங்க. நான் கிழிச்சு போட்ட தாண்ட மாட்டாங்க, மாடு கிட்ட கொட்டாய் போட முடியும். நான் அப்படியேப்பட்ட வளர்ப்பு. எங்க சொல்றாலும் அங்கதான் பேருவாங்களாம், சூத்த கழுவாது வீட்டுக்கு வந்துருவாங்களாம். நம்ம என் தம்பினா இவளே கல்யாணம் பண்ணி வந்து இவன் சூத்த கழுவு நான் பாக்கல. உளுந்து போயிட்டு சொல்றான் மகாராஜா. அப்படி அவளை அழகா வளர்த்து வச்சிருக்கிறோம். என் பிள்ளைங்க நான் தாய் சொல்ல தட்ட மாட்டாங்க. அது பெரிய பிள்ளை என் பேச மீறவே மீறாது. தெரியவா? ஆமா, அவெல்லாம் அடக்கமா பிறந்தது. பெரிய பிள்ளைக்கு சரியானது போன பெத்தது. என்ன மாதிரி 3 தங்க மாட்டம் எடுத்து வச்சிருக்கோம். உன்ன மாதிரின்னு சொல்லாத, சம்பளிக்க பொம்பளிக்கலாத செமிட்டார் போடும்போது. அதனால சீக்கிரம் பிள்ளைங்களை கூப்பிடு. உடனே கூப்பிடுற சாமி. உடனே கூப்பிடாது, உடனடியாக கூப்பிடு. அப்படியே கூப்பிடுறோம்.